பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியின் மூலமா உங்ககிட்ட பேசுறாருல்ல. அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத இந்த பாத்திரத்தை கூட அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் அவர் கரம் மாற்றிருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை பார்க்கிற உங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை பெருக்குவதற்கு, இந்த ஊழியம் வளர்வதற்கு நீங்கள் உதவியாயிருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அது என்னங்க உகந்த விண்ணப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் பிரியப்படுகிற ஒரு ஜெபம், ஆண்டவருடைய உள்ளம் குளிர செய்கிற ஒரு ஜெபம். நாங்களும் தான் ஜெபிக்கிறோம். ஒரு மளிகை கடைக்காரண்ட லிஸ்ட் கொடுக்கறது போல ஆண்டவர்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுக்கிறோம் ஜெபத்துல. ஆனா ஜெபத்துக்கு பதில் வரல. காரணம் என்ன? ஆண்டவருக்கு உகந்த ஜெபமா இருந்தா அந்த ஜெபத்துல 2 நடக்கும். ஒன்று, ஜெபம் உடனடியாய் கேட்கப்படும். இன்னொன்று, ஜெபத்துல நீங்க கேட்காதும் கொடுக்கப்படும். ஆண்டவர் சாலமோனை பார்க்கிறாரு. உன் விருப்பம் என்னப்பா? நீ விரும்பத்தை உனக்கு தரேன். சாலமோன் சொல்றான், நீ எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஒரு தகப்பனை கொடுத்தீங்க, அவர் அரியணையில உட்கார எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனால் எனக்கு இருக்கிற இந்த ஏராளமான ஜனங்களை விசாரிப்பதற்கு தேவையான ஞானத்தை நீங்க தரணும்பான்னு கேட்டான். நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தை ஆண்டோட இருதயத்தில் அப்படியே உகந்த ஒரு ஜெபமா போய் அப்படியே பதிவாயிடுச்சு. ஆண்டவர் சொல்ல, நீ கேட்ட அந்த ஞானத்தையும் கொடுக்கிறேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தரேன். உன்னை போல ஒரு ஞானவான இருக்க முடியாது, உன்னை போல ஒரு ஐஸ்வர்யவான இருக்க முடியாது. ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதித்தார். உங்கள் ஜெபம் எப்படி இருக்குது தேவ பிள்ளையே? ஆண்டவருக்கு உகந்த ஜெபமா இருக்குதா? நீங்க கேட்டதையும் கேட்காத்தையும் தருகிற ஜெபமா இருக்குதா? இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க. நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தேவனுக்கு உகந்த ஜெபமாய், அவருக்கு பிரியமான ஜெபமாய், அவர் உடனடியாய் பதில் கொடுக்கிற ஜெபமாய் இருக்கும்போது தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் நாம் கேட்டதையும் கேட்காதையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, உமக்கு உகந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஞானத்தையும் கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. சாலமோனுக்கு அவர் கேட்டதையும் கேட்காதையும் கொடுத்து எங்களையும் அப்படி ஆசீர்வதி. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க கிருபையை தாரும், கற்றுக்கொடும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.